மலேசியன் ஏர்லைன் MH370 காணாம போய் 6 வருஷங்கள் ஆன நிலையில அந்த ஏரோப்ளேனுக்கு என்னவாகி இருக்கலாம்னு பல பேரால யூகிக்க மட்டும்தான் முடிஞ்சது. பரவலா நம்பப்பட்ட விஷயம் என்னன்னா MH370 விமானம் விபத்துக்குள்ளாகி தான் இருக்கணும் அப்படின்னு. ஆனா இப்போ MH370 விமானம் நிச்சயமா ஆக்சிடென்ட் ஆகல அப்படின்னு திட்டவட்டமா சொல்லக்கூடிய ஆதாரம் கிடைச்சிருக்கு. மார்ச் 8, 2014 அன்னைக்கு மலேசியாவின் கோலாலம்பூர்ல இருந்து புறப்பட்டு போன MH370 விமானம் சைனாவோட பீஜிங் நகருக்கு 293 பேரோட போயிட்டு இருந்தது. சரியா அதிகாலை 1:19 மலேசியன் நேரப்படி மலேசியன் தரை கட்டுப்பாடு கூட கடைசியா தொடர்பில் இருந்துட்டு வியட்நாமின் தரை கட்டுப்பாடு கூட இனி தொடர்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிஞ்சதுதான் MH370 கடைசியா தொடர்பில் இருந்தது. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு MH370 ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ரேடார்ல இருந்து மறைஞ்சி தொடர்பு இல்லாம போயிடுச்சு. ரேடார்ல இருந்து மறைஞ்சதும் விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கும் அப்படின்னு முதல்ல நம்பப்பட்டது. காரணம் என்னன்னா ஏரோப்ளேன் மறைஞ்சதுக்கும் அது கடைசியா தொடர்பில் இருந்ததுக்கும் 2 நிமிஷம் தான் ஆகி இருந்துச்சு. ஏதோ ஒரு எந்திர கோளாறுல விமானிகளால விமானத்தை கட்டுப்படுத்த முடியாம விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் அப்படின்னு நம்பப்பட்டது. ஏரோப்ளேன்ல இருக்கிற எல்லா தொலைத்தொடர்பு கருவிகளும் தொடர்பில் இருந்து துண்டிக்கப்பட்டது. விமானம் காணாமல் போய் 4 மணி நேரம் வரைக்கும் மலேசியா இந்த விமானம் பற்றி எந்த ஒரு கவலையும் படாம இருந்தது. காரணம் என்னன்னா மலேசியன் ஏவியேஷன் புரோட்டோகால் படி ஒரு விமானம் காணாமல் போய் 4 மணி நேரம் ஆன அப்புறம் தான் அது அபிஷியலா காணாமல் போனதா அறியப்படும். இந்த காரணத்தால தான் MH370 விமானம் பற்றி நமக்கு இன்னி வரைக்கும் தெளிவா ஒரு புரிதலே இல்லாத இருக்கிறதுக்கு காரணம். இந்த 4 மணி நேரத்துக்குள்ள ஒருவேளை மலேசியன் ஏர் கண்ட்ரோல் விமானம் ரேடார்ல இருந்து மறைஞ்ச உடனே தேடும் பணியில ஈடுபட்டு இருந்தா இந்த விமானம் போன போக்க துல்லியமா கண்டுபிடிச்சிருக்க முடியும். இதுக்கு முக்கிய காரணம் கமர்ஷியல் ஏர்லைன் ரேடார்ல இருந்து மறைஞ்ச அந்த விமானம் அடுத்த 1 மணி நேரத்துக்கு மலேசியன் மிலிட்டரி ரேடார்ல தென்பட்டு இருந்துச்சு. இந்த 1 மணி நேரத்தை ரொம்ப கவனமா கையாண்டு இருந்தா ஒருவேளை விமானத்தை பத்திரமா திரும்பி தரையிறக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா இப்போதும் இந்த ஒரு எவிடன்ஸ் தான் ஏரோப்ளேன் விபத்துக்கு உள்ளாகல அப்படின்னு தெளிவா நமக்கு சுட்டி காட்டி இருக்கு. மிலிட்டரி ரேடார்ல பதிவான ரெக்கார்ட் படி இந்த விமானம் ஒரு குறுகலான யூ டர்ன் போட்டு மீண்டும் மலேசியாவை நோக்கி போயிருக்கு. மறுபடியும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா வரைக்கும் போய் ஒரு ரைட் டர்ன் எடுத்து அந்தமான நோக்கி போயிருக்கு. இந்திய பெருங்கடல் பகுதிக்கு போனதும் MH370 விமானம் மலேசியன் மிலிட்டரி ரேடார்ல இருந்து மறைஞ்சிருக்கு. இங்க ஒரு விசித்திரமான விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா விமானம் மிலிட்டரி ரேடார் ரேஞ்சுக்கு வெளியே போனதும் அதோட டிரான்ஸ்பாண்டர்கள் கொஞ்ச நேரத்துக்கு ஆன் செய்யப்பட்டிருக்கு. MH370 ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்த எக்ஸ்பர்ட் ஜெஃப் வைஸ் அவரோட புக் தி டேக்கிங் ஆஃப் MH370ல சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா இந்த விமானம் தொடர்புல இருந்து துண்டிச்ச அப்புறம் அது திரும்பி போன பாதை ஒரு அவசர காலத்துல தரையிறங்குற முயற்சி மாதிரி தெரியல. மேலும் அது ஆட்டோ பைலட் மோட்ல செலுத்தப்பட்ட மாதிரியும் தெரியல. காரணம் என்னன்னா ஆட்டோ பைலட்ல இருக்க விமானம் ஒரு நேர் திசையில அதுக்கு கொடுக்கப்பட்ட இலக்கை நோக்கி தான் போகும். ஆனா MH370 ஜிக்ஸாக்ல போயிருக்கு, பல நுணுக்கமான டர்ன்ஸ் பண்ணிருக்கு. இது நிச்சயமா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு கமர்ஷியல் ஏர்லைனை ஓட்ட தெரிஞ்ச பைலட் தான் கையாண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் மிலிட்டரி ஏர் டிராபிக் கண்ட்ரோல் மற்றும் கமர்ஷியல் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் எப்படி செயல்படும்னு தெரிஞ்ச ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பைலட் தான் நிச்சயம் இந்த ஃபிளைட்டை ஓட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. MH370 அதனோட பாதை மாறி சென்ற முதல் 1 மணி நேரம் வரைக்கும் அது பறந்த பகுதி ஃபிளைட் இன்ஃபர்மேஷன் ரீஜன்ஸ் எல்லை பகுதிகளா தான். ஒரு ஏரோப்ளேன் ஒரு பகுதியில பறக்கும் போது அது சரியான பாதையில வழிநடத்த எந்த ஒரு விமானமும் தொடர்ந்து அது பறக்கும் பகுதியோட தரை கட்டுப்பாட்டு கூட தொடர்பில் இருக்கும். MH370 சரியா தாய்லாந்து மற்றும் மலேசியா நாடுகள் பகிர்ந்து கொண்ட ஒரு எல்லை பகுதியில பறந்ததால 2 நாடுகளும் அது அவங்க வான் பகுதியை சேர்ந்த விமானம் இல்ல அப்படின்னு விட்டுட்டாங்க. இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்டுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்படி நுணுக்கமா விமானத்தை செலுத்தி இருக்கிறதால நிச்சயமா இந்த விமானம் விபத்துக்குள்ளாகல. ஒண்ணு இதை கடத்தப்பட்டு இருக்கணும், இல்ல இதை செஞ்சது இந்த பிளைட்டை ஓட்டின பைலட்டா தான் இருக்கணும் அப்படின்னு ஆணித்தனமா நம்பப்படுது. MH370 பைலட் ஜஹாரி அஹமத் ஷா மற்றும் கோ பைலட் ஃபரிக் அப்துல் ஹமத். ஜஹாரி அஹமத் ஷா ரொம்பவே மதிக்கத்தக்க ஒரு பைலட்டா இருந்தாலும் அவர் குடும்ப வாழ்க்கையில இருந்த சில பிரச்சனைகளால ரொம்ப மன அழுத்தத்துல இருந்திருக்காரு. மேலும் அவர் வீட்டுல இருக்கிற பிளைட் சிமுலேட்டர்ல MH370 கடைசியா பயணம் செஞ்ச பாதை மாறிய ஒரு வர்ச்சுவல் சிமுலேஷனை ரன் பண்ணி இருக்கிறதும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல முக்கியமா குறிப்பிட்டு சொல்லி இருக்க விஷயம் என்னன்னா இவர் இந்த பிளைட் சிமுலேட்டர்ல பல நகருக்குள் விமானத்தை ஓட்டி பழகி இருக்காரு. அது எல்லாமே சரியா டேக் ஆஃப் செஞ்சு சரியா போய் சேர வேண்டிய நகரத்துக்குள்ள தரையிறக்கி இருக்காரு. ஆனா கடைசியா அவர் ஓட்டி பழகின சிமுலேஷன்ல அவர் அந்த விமானத்தை ஒழுங்கா தரையிறக்கல. இத வச்சு பார்க்கும்போது ஜஹாரி அஹமத் ஷா திட்டமிட்டு தான் இந்த விமானத்தை விபத்து செஞ்சு இருக்கணும் அப்படின்னு ரொம்ப வலுவா நம்பப்படுது.
பொதுவாக எல்லா ஏரோப்ளேன்லேயும் ஃப்ளைட் ரெக்கார்டர்ஸ் இருக்கும். அதை பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் பாக்ஸ் ஏரோப்ளேன் காக்பிட்டில் நடந்த எல்லா உரையாடல்களையும் ரெக்கார்ட் செஞ்சு வச்சிருக்கும். ஒருவேளை ஒரு விமானம் விபத்துக்குள்ளாச்சுன்னா இந்த பிளாக் பாக்ஸ்ல இருக்க ஃப்ளைட் ரெக்கார்டிங்ஸை வச்சு எதனால விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அந்த பிளாக் பாக்ஸ் விமான விபத்தை எதிர்கொள்ளும் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காவே கட்டமைக்கப்பட்ட ஒரு கருவி. அதோட பர்பஸே இந்த ஃப்ளைட் ரெக்கார்டிங்ஸை பாதுகாத்து வைக்கதான். ஆனா MH370 ஃப்ளைட் ரெக்கார்டிங்ஸ் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாம இருக்கு. ஏன்னா விமானம் எங்க சரியா விபத்துக்குள்ளாகி இருக்குன்னு இது வரைக்கும் தெளிவா தெரியல. உலகத்துல இருக்க 25 நாடுகளும் இந்த விமானத்தை தேடும் பணியில ஈடுபட்டு இருந்த நிலையில இப்போ வரைக்கும் MH370 கண்டுபிடிக்க முடியல. இந்திய பெருங்கடல் பகுதிக்கு மேல பறக்கும் போது MH370 டிரான்ஸ்பாண்டர் செயல்பட்டதா சொன்னோம்ல, அப்போ அந்த டிரான்ஸ்பாண்டர் ஒரு பிரைவேட் கம்பெனி சேட்டலைட் கூட ஒரு சின்ன தொடர்புல இருந்திருக்கு. இந்த ஹேண்ட் ஷேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த ஹேண்ட் ஷேக் பண்ண இடத்தை இப்போ அந்த நிறுவனம் சரியா சுட்டி காட்டியிருக்காங்க. அந்த இடத்துல தேடுதல் தொடங்குனா நிச்சயம் MH370 விமானத்தை கண்டுபிடிக்க முடியும்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த இடத்துல தேடுதல் நடத்தி விமானத்தை கண்டுபிடிச்சி அதோட பிளாக் பாக்ஸ்ல இருக்க ஃபிளைட் ரெக்கார்டிங்ஸை கேட்டா விமானத்துல என்ன நடந்தது அப்படின்னு உலகத்துக்கே தெரிய வரும். இது ரொம்பவே முக்கியம். ஏன்னா அந்த விமான விபத்துல பலரும் அவங்களோட உறவுகளை இழந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்போ வரைக்கும் இருந்துட்டு வரும் குழப்பம் நீங்கி அவங்க மனசு கொஞ்சம் ஆறுதல் அடையும். எங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களால உடனே பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நன்றி.